Are you ready? Hi friends, இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீடியோக்கு எப்படி லோயர் த்ரெட் எப்படி கிரியேட் பண்ணி இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல வந்து மீடியன் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோம்னா பக்கத்துல பாத்தீங்கன்னா லைப்ரரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துப்பாங்க, 3 டாட் வச்சு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இந்த ரெண்டாவது மோஷன் கிராபிக்ஸ் லோயர் த்ரெட்னு கொடுத்துப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா சாம்பிளுக்கு வந்து 7 விதமான வந்து எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கிளிக் பண்ற பாருங்க, ஒரு பாப்பப் வரும். இதுல இந்த மாதிரியான எஃபெக்ட் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன் கிளிக் பண்றேன். இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்க டைம் லைன்ல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து லாஸ்ட் ஒன் வந்து ஆட் பண்றேன். இப்போ நான் இந்த வீடியோ வந்து டைம் லைன்ல ஆட் பண்றேன். இப்போ இதை பாக்குறேன். இப்போ இதை வந்து அப்படியே கிளிக் பண்ணிட்டு டைம் லைன்ல ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே விட்டுருங்க. இதை விட்டோடனே இப்போ பாத்தீங்கன்னா இதை வந்து நோட்டிக்கோங்க கொஞ்சம். ஓகே, இப்போ சரியா வச்சாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ரைட் சைடு பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு டைட்டில் சப்டைட்டில்னு கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க. டைட்டில் சப்டைட்டில் பாத்தீங்கன்னா கேம்டாசின்னு கொடுத்துருப்பாங்க. டைட்டில வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிட்டு இப்போ நீங்க என்ன டைப் பண்ண விரும்புறீங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து சேகர் டெக்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா Camtasia இருக்கிற இடத்துல வந்து சப்ஸ்கிரைப் அடிக்கிறேன். ஓகே, சப்ஸ்கிரைப் டைப் பண்ணிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு வீடியோல வந்து ஆட் ஆயிட்டு இப்போ வந்து நீங்க வந்து இந்த லோகோ வந்து நீங்க சேஞ்ச் பண்ணாலும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல கிரீன் கலர்ல Camtasia லோகோ இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுல வந்து இன்டு ரிமூவ் இருக்கு பாத்தீங்களா, அந்த இன்டு வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இது ரிமூவ் ஆயிரும். நீங்க இம்போர்ட் பண்ண வேண்டிய லோகோ வந்து இதுல இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இம்போர்ட் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நீங்க எந்த லொகேஷன்ல வச்சிருக்கீங்களோ அந்த லொகேஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு நான் இந்த லோகோ வந்து செலக்ட் பண்ணிட்டு உங்க சேனலோட லோகோ வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த லோகோ வந்து நான் ஜூம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை வந்து டபுள் கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து ஸ்கேல் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் பண்ணீங்கன்னா போதும், ஜூமிங் ஆயிரும். ஓகே, ஜூமிங் ஆயிட்டு இப்போ வந்து இதுல வந்து நீங்க கலர் சேஞ்ச் பண்ணாலும் நீங்க கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுல வந்து 3 விதமான கலர் இருக்குது. கலர் 1, கலர் 2, கலர் 3 இருக்குது. ரெட்டு, பிளாக், ஒரு மாதிரி பிளாக்ல வந்து ஷேடோ இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கலர்ல வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நான் இப்போ ரெட் கலர்ல வந்து சேஞ்ச் பண்றேன். இப்போ வந்து ஒயிட்டா மாத்துறேன். பாத்தீங்கன்னா ஒயிட் தெரியல, அதுக்கும் இதுக்கு மேட்ச் ஆகல. அதனால வந்து இப்போ ரெட் கலர்ல வச்சுறேன். இப்போ வந்து எல்லோ கலர். ஓகே, இப்போ கிரீன் கலர்ல வச்சிருக்கேன். பாருங்க மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ தெரியுது உங்களுக்கு. இப்போ அதே மாதிரி இந்த கலர் 2ல வந்து நீங்க இதை வந்து செய்து இருக்குங்க டைட்டில் வச்சிருக்கீங்களா, அதுலயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் இருக்கு பார்த்தீங்களா, அதுலயும் நீங்க வந்து கலர் 3ல வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் கலரை. இந்த மாதிரி வந்து ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்கேல் பண்ணாலும் ஸ்கேல் பண்ணிக்கலாம். உங்க லோ வந்து சிறுசா இருக்கிறதுனால இதுல ஸ்கேல் பண்ணி பெருசா வைக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒப்பாசிட்டியை வந்து கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்குறேன். இப்போ ப்ளே பண்றேன், பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு எஃபெக்ட்லாம் உங்க வீடியோல வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து Camtasiaல வந்து ஃப்ரீயாவே ஒரு 7 விதமான எஃபெக்ட் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. இது போன்ற எஃபெக்ட் வந்து நான் வேற வீடியோல வந்து இப்போ டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணி எப்படி நீங்க கிரியேட் பண்றதுன்னு அடுத்த வீடியோல நான் போடுறேன். அதையும் நீங்க பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.